மகளிர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு டிகிரி படித்து கொண்டிருக்கின்றார்கள். சோதனையை பாருங்கள், அவர்களுக்கு 2 கிட்னியும் பழுதடைந்து விட்டது. திடீரென்று வாரத்திற்கு 3 டயாலிசிஸ், இரத்தத்தை சுத்தம் செய்ய செல்ல வேண்டும். ஒரு டயாலிசிஸ்க்கு 1500 ரூபாய். வாரத்தில் 3 டயாலிசிஸ் செய்தால்தான் அவர்கள் உயிர் வாழ முடியும். எத்தனை காலம்தான் இந்த பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்றது? முழுமையாக நிவாரணம் கிடையாது. காலமெல்லாம் டயாலிசிஸ் தான் இருக்க வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வந்துவிட்டார்கள், எப்படியோ கேள்விப்பட்டு என்னுடைய பயிற்சி சாலைக்கு வந்து அதை 3ஐ வாரத்திற்கு இன்றைக்கு ஒரே டயாலிசிஸாக மாற்றியிருக்கின்றோம். தைரியமாக எல்லா ஆசனங்களையும் செய்யக்கூடிய பெண்மணி, சிரசாசனம் முதற்கொண்டு அது செய்கின்றது, எல்லா ஆசனங்களையும் செய்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிட்னி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. 3 வேளையும் அவர்கள் டயாலிசிஸ் செய்யாவிட்டால் அவர்களால் இருக்கவே முடியாது. முகம் வீங்கிவிடும், கழுத்திலே அடைப்பு ஏற்பட்டுவிடும், உடலெல்லாம் வீங்கிவிடும். இப்படியாக இருந்த ஒரு நிலையில் இன்றைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் டயாலிசிஸ் செய்யக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இன்னும் தொடர்ச்சியாக இந்த ஆசன பிராணாயாமங்களை அவர்களை செய்ய வைத்து முழுமையாக அந்த டயாலிசிஸிலிருந்து விடுபட்டு கிட்னி சரியாக இயங்க வைத்து அதை ஒரு எல்லா பெண்களையும் மாறி தானும் ஒரு பெண்மணியாக வாழ்ந்து டிகிரியை முடித்து இன்ன பிற பல்வேறு பதவிகளை பெற்று திருமணமாகி வாழ்வார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்லுகின்றேன். இதுபோன்ற பல்வேறுபட்டவர்கள் யோகம் செய்து அவர்கள் இந்த கிட்னி பிரச்சனையிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவர்கள் இப்பொழுது அலாசனத்தை செய்ய போகிறார்கள். பார்க்க வேண்டும். இப்படி இப்படி வா, மெதுவாக செய்யணும். அலாசனம் செய். ஆசனங்களிலே மிக கடினமானது அலாசனம்தான். வந்து 1 மாதம் ஆகி முடிந்திருக்கிறது. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக செய்கிறார்கள் என்று பாருங்கள் ஹலாசனத்தை. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆசனம் செய்துவிட வேண்டும் என்ற ஒரு இது. உடல் வலிமை குன்றி நடக்க முடியாத நிலையில் வந்தவர்கள் இன்றைக்கு அற்புதமாக இந்த ஆசனத்தை செய்து காட்டுகிறது. தலைப்பக்கமாக கையை கொண்டு போய் கும்பிடு பாருங்கள், அதில் வேரியேஷன்ஸ். கையை முதுகு பக்கமாக வந்துடணும், முதுகு தள்ளு, மேலே தூக்கி வச்சு தள்ளணும். கையை மேலே தூக்கி தள்ளு, அப்படி வச்சு பாருங்கள். கர்ணபீட ஆசனம், கிட்னியை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். காலை நீட்டி நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். இன்றைக்கு பார்ப்பீர்களானால் கிட்னி ட்ரபிள் ஏன் வருகிறது என்றே தெரியவில்லை. நல்ல ஆரோக்கியமானவர்கள் கூட திடீரென்று வந்து விடுகிறது. நிறைய மதுபானங்கள் அருந்துகிறவர்கள், மாமிச உணவை சாப்பிடுகிறவர்கள், உடலை பராமரிப்பவர்களுக்குத்தான் இந்த நோய் வர வேண்டும். பாருங்கள், அழகாக செய்கிறார்கள். இவர்களுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் கிடையாது, வந்து விடுகிறது. ஆகவே ஏதாவது ஒரு ஆசனத்தை செய்து கொண்டே இருந்தோமானால் நமக்கு நோய்களே வராது என்பதை நீங்கள் திண்ணமாக நினைத்து கொள்ள வேண்டும். முதுகிலே கையை வையுங்கள், நல்ல முதுகு தள்ளணும், அப்படி வரணும், கரெக்ட். அப்படியே நிறுத்து, அப்படியே நிறுத்து. கர்ணபீட ஆசனம். மெதுவாக இறக்குங்க. காலை நீட்டுங்க. நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை
பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கிட்னி பிரச்சனையால் இன்றைக்கி லட்ச லட்சமாக அனாவசியமாக பணத்தை செலவழித்து கொண்டிருப்பவர்களே, நீங்கள் ஆசனம் பழகுகிற நிச்சயமாக அதை விட்டு வெளியே வந்து விடலாம். காலமெல்லாம் டயாலிசிஸுக்கு சென்று சொத்தெல்லாம் விற்று விட்டார்கள். கையில் பணமே கிடையாது. எத்தனையோ பேர் சிரமப்படுகிறார்கள். ஒரு நாளைக்கு 1500 ரூபா என்றால் 3 வேளைக்கு எவ்வளோ ஆகிறது, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகிறது, வருஷத்துக்கு எவ்வளோ ஆகிறது, எல்லாராலும் முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை கிட்னி ட்ரபிள் உள்ளவர்கள் பழகி நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம். என்னது இது? மரியாதை இடத்த காலி பண்ணிடுங்க, இல்ல கொண்ட துண்டமா வெட்டி குடும்பத்தோட பஸ்பம் பண்ணிடுவேன். நீ என்ன கொலை பண்றது? நாங்களே பாய்சன் பாட்டில் வச்சிருக்கோம். குழந்தையோட 10 சவர நகையை குடுக்காட்டி இங்கேயே இந்த விஷத்தை குடிச்சிட்டு குடும்பத்தோட செத்து போயிடுவோம். இனிமேல் இந்த வீட்ல நான் வச்சதான் சட்டம். அதை நீ கேட்கல, அப்புறம் நான் பேச மாட்டேன். இந்த போன்ல இருக்க வாய்ஸ் ரெக்கார்டர், அதாவது உன் வாய்ஸ் பேசும். ஒரு பட்டன் அமுக்குன மெயில் போலீஸ் கமிஷனருக்கு பறக்கும். இன்று இரவு 9:30க்கு மடிப்பாக்கம் மாதவன் நகைச்சுவை நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். மூலிகைகள் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு